எப்பவுமே தளபதி டிவிக்கே தான். நாங்க தான் 2026 நாங்க தான் எப்பவுமே. அவங்க 2 பேரும் கட்டி பிடிக்கும் போது நமக்கு கண்ணில் தண்ணி வருது. ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு அஸ்லாம்லாம் ஞாபகம் வந்துட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. சூப்பர் மூவி சார். கண்டிப்பாக இது ரீரிலீஸ்லேயே வந்து ரொம்ப நல்ல ரீரிலீஸ் சொல்லுவேன். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப எமோஷனல் ஆச்சு. இன்னும் என் கண்ணில் அப்படியே தான் இருக்குது. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் கடைசியிலலாம். இது ரீரிலீஸ் மாதிரி இல்லை, FDFS மாதிரி இருக்குது. இவங்க வந்து இந்த ரீரிலீஸ் டைமில் வந்து ஒரு கார்டு கொடுத்தாங்க. அது என்ன கார்டுன்னு பார்த்தா சரி ஓட்டர் ஏதாவது அப்படின்னு பார்த்தா அப்படியே எதுவுமே கொடுக்கல. அவங்க கொடுத்தது வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்டர் கொடுத்தாங்க. அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுது அரசியல். நம்மளோட ஓட்டு முக்கியமாக என் ஓட்டு அவருக்கு தான். இவ்வளோ வருஷம் ஆச்சு, நான் ஃபர்ஸ்ட் ஓட்டு அவருக்கு தான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்த மாதிரி எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுன்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இந்த படத்தில். என்னதான் தவறுகள் பண்ணாலும் அது ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு பேசும்போது அதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றது இதில் முக்கியமான ஒரு விஷயம். அண்ணன் போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ரொம்ப கஷ்டம் கொடுத்துருப்பாரு. அதுக்கு மேலே பார்த்தா ரீரிலீஸ் தான் பார்க்கலாம். புது படம் எதுவும் பார்க்க முடியாது போல். இந்த இயர் வந்து எந்த படமே இல்லைன்றது ரொம்ப கஷ்டம். இன்னும் அது 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா எப்படி இருந்தால் அப்படியே இருந்தது. லியோ விசஸ் ரோலக்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது வருமானு தெரியாது. ஏன்னா அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. மேபி வந்தால் நல்லாயிருக்கும்.